ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வார தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி பிரான்ச்சைஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான ஹாரர் பிரான்ச்சைஸ்ல ஒன்னு அப்படின்னு சொல்லலாம். அதுல 6வது பாகமா இந்த படம் வந்திருக்கு. நீங்க முந்தைய பாகங்களை பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனி படமாவே இந்த படம் உங்களுக்கு புரியும். இருந்தாலுமே ப்ரீவியஸ் பார்ட்லாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் அப்படின்றது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரியும். இந்த பிரான்ச்சைஸ்ல இருக்கிற படம்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ரோலர் கோஸ்டர், மரக்கட்டைகளை ஒரு ரோப்பால கட்டி கொண்டு போற ஒரு ட்ரக், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரியான சீக்வன்சஸ் நிறைய வந்து பழைய படங்கள்ல இருக்கும். சோ அந்த மாதிரியான மேஜிக்கை மறுபடியும் இந்த படத்துல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். நார்மலா ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாக வேண்டியவங்களா இருப்பாங்க. அவங்க சாகிறது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு நபருக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி வரும். அதனால அந்த செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா சாகாம வந்து தப்பிச்சிருவாங்க. பட் அவங்க அந்த இடத்துல செத்துருந்தாங்க அப்படின்னா எந்த ஆர்டர்ல இறந்திருப்பாங்களோ அதே ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கான மரணங்கள் வந்து நிகழ்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டே இருக்கும். அதை மீறி அவங்க வந்து தப்பிச்சாங்களா அப்படின்றதுதான் கதையா இருக்கும். சோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட தான் ஆரம்பிப்பாங்க. 1968ல ஐரிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சே பாலோட சேர்ந்து ஒரு ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட் உடைய ஓபனிங் செரமனிக்கு போறாங்க. டான்ஸ் ஃப்ளோர்ல இருக்கும்போது ஐரிஸ்க்கு ஒரு விஷன் வருது. அந்த ஸ்கைவியூ டவர்ல இருக்கிற அந்த கிளாஸ் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி கேஸ் ஹீட்டர் லீக் ஆனதுனால அந்த டவரே வெடிச்சு அங்க இருக்கிற எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த விஷயம் 50 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பிரசன்ட் டேல இருக்கிற ஸ்டெஃபனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷன் மாதிரி வருது. ஐரிஸ் ஸ்டெஃபனி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன், அடுத்தடுத்து நடக்க போற கௌரவ மரணங்களை ஸ்டெஃபனி தன்னுடைய விஷனை வச்சு தடுக்க முடிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல டெத் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு கோரி ஹாரர் ஃபேனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்பிளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. அடுத்து யார் இறப்பாங்க அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியாத நிறைய சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கும். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸே ஒரு தரமான ஒரு சம்பவமா தான் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஹாரர் படத்துல உட்காந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தந்துரும். முந்தைய பாகத்துல ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல லிங்க் பண்ணிருப்பாங்க. எந்த பார்ட் அப்படின்றது நான் சொல்லல, நீங்க படம் பார்க்கும்போது பாருங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ஐரிஸ் ஸ்டெஃபனி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான கனெக்ஷன் வந்து சொன்ன விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே மிஸ்ட்ரி எலிமெண்ட்டையும் டென்ஷன் பில்டிங்கும் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். 2025ல வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அலர்கானட் இல்ல, இருந்தாலும் ப்ரூட்டலான டெத் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.